ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் விநாசம் கூடிய விரைவில் ஏற்படும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை முக்காலத்தையும் உணர்ந்தவர். ஆகவே அதனை பற்றி பார்ப்போம். விநாசம் அவசியம் ஏற்படத்தான் போகிறது. யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாதி செலவு அவர்களுடையது. இந்த யுத்தத்தின் சாமான்களிலேயே ஈடுபடுத்தப்பட்டு விடுகிறது. விமானம் ஆகியவை எப்படி அமைக்கிறார்கள் கூறுகிறார்கள். வீட்டில் அமர்ந்தபடியே எல்லாம் அழிந்து போய்விடும். அப்பேற்பட்ட பொருட்களை எல்லாம் தயாரிக்கிறார்கள், அணுகுண்டு போன்றவற்றை. ஏனெனில் ஆஸ்பத்திரிகள் ஆகியவை கூட இருக்காது. நாடகத்தில் இது கூட தந்தையின் குறிப்புகள் கிடைத்தபடி உள்ளன. அதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. நோய்வாய்ப்பட்டு குற்றுயிராக இருந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இறப்பதும் அனைவருக்கும் அவசியம் இறந்துதான் ஆக வேண்டும். ராமனும் போக வேண்டும், ராவணனும் போக வேண்டும். யார் யோகத்திலிருந்து ஆயுளை அதிகரித்துக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு அவசியம் அதிகரிக்கும். தங்கள் சரீரத்தை மகிழ்ச்சியுடன் விட்டு விடுவார்கள். எப்படி பிரம்ம ஞானியின் உதாரணம் கூறுகிறார்கள். அவர்களும் பிரம்மத்திற்கு செல்வதற்காக அதுபோல குஷியுடன் சரீரம் விடுகிறார்கள். ஆனால் பிரம்மத்திற்கு யாரும் செல்வதில்லை. பாவங்கள் அழிவதும் இல்லை. புனர்ஜென்மம் மீண்டும் எடுத்து இங்குதான் எடுக்க வேண்டும். பாவத்தை அழிப்பதற்கான யுக்தி தந்தைதான் கூறுகின்றார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்று. லட்சுமி நாராயணரை நினைவு செய்யக்கூடாது. இந்த முயற்சி மூலம் நாம் இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சொர்க்கத்தின் சாதனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த பதவியை அடைவதற்கு நம்பர் பிரகாரம் முயற்சி செய்து படித்து வருகிறோம். அவர்களது நடக்கும் பரம்பரையானது தந்தை சங்கம யுகத்தில் இப்பொழுதுதான் ஸ்தாபனை செய்கிறார் என்று கூற வேண்டும். ஆகவே விநாசமும் வந்து எல்லாமே இன்னும் சிறிது காலத்திற்குள் அழியப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா என்ன? விஞ்ஞானிகளுக்கே தெரியவில்லை. அணுகுண்டு தயாரிப்பவர்கள் இந்த உலகம் அழியப் போகிறது, யாரோ நம்மை தூண்டுகிறார்கள் என்று நாங்கள் தயாரித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று அறிந்துள்ளார்கள். அவ்வளவுதான். ஆகவே கட்டாயம் விநாசம் வரத்தான் போகிறது. அதற்குள் நாம் கட்டாயம் தந்தையினுடைய குழந்தையாகி ஆக்கியை பெற்று அவருடைய ஸ்ரீமத் படி நடந்து நாம் எதிர்கால ராஜ்யத்தின் அதிகாரி ஆவோம். மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 14/5/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள். நான் ஆத்மாவின் சரீரம் அல்ல. இதுதான் முதல் பாடமாகும். இதே பாடத்தை அனைவருக்கும் நல்ல முறையில் கற்பியுங்கள். கேள்வி: ஞானம் கூறுவதற்கான முறை என்ன? எந்த விதியுடன் ஞானம் கூற வேண்டும்? பதில்: ஞானத்தின் விஷயங்களை மிகவும் சந்தோஷமாக கூறுங்கள். வேண்டா வெறுப்புடன் அல்ல. நீங்கள் உங்களுக்குள் அமர்ந்து ஞான விவாதம் செய்யுங்கள். ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். பின்னர் அனைவருக்கும் கூறுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பின் ஆத்மாவிற்கு கூறினீர்கள் என்றால் கேட்பவர்களுக்கும் குஷி ஏற்படும். ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானி அல்லது தேகி அபிமானி ஆகி அமருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஏனெனில் ஆத்மாவிற்குத்தான் நல்லது அல்லது கெட்ட சம்ஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன. எல்லாவற்றின் பிரபாவம் ஆத்மா மீது ஏற்படுகிறது. ஆத்மாதான் பதீதமானது என்று கூறப்படுகிறது. பதீத ஆத்மா என்று கூறப்படுகிறது பாருங்கள். எனவே அவசியம் ஜீவ ஆத்மாவாகத்தான் இருக்கும். ஆத்மா சரீரத்தின் கூட தான் இருக்கும். முதலாவது விஷயம் ஆத்மா ஆகி அமருங்கள் என்று கூறுகிறார். தான் சரீரம் அல்ல, ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். ஆத்மாதான் இந்த உறுப்புகளை இயக்குகிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணருவதால் பரமாத்மா நினைவிற்கு வருவார். தேகம் நினைவிற்கு வந்தால் தேகத்தின் தந்தை நினைவுக்கு வருவார்.
எனவே ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை படிப்பிக்கிறார். இது முதல் பாடமாகும். யாரெல்லாம் தேகதாரிகளோ அவர்களுக்கு லௌகிக தந்தையும் இருக்கிறார், பரலோக தந்தையும் இருக்கிறார். எல்லைக்குட்பட்ட தந்தையோ பொதுவாக இருக்கிறார். இங்கு உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். மூல விஷயம் தந்தையின் அறிமுகம் அளிப்பதாகும். பிரம்மாவை யாருக்குமே தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார், ஏராளமாக பிரஜைகள் இருக்கிறார்கள். இவர் எப்படி பிரஜாபிதா பிரம்மா ஆவார் என்பதை பற்றி மிகவும் நல்ல முறையில் விளக்க வேண்டும். இவரது அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் நான் பிரவேசமாகிறேன் என்று தந்தை நமக்கு புரிய வைத்துள்ளார். மேலும் இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்வதால் எல்லையில்லாத அரசாட்சி கூட அவசியம் நினைவிற்கு வரும். அப்பேற்பட்ட தந்தைக்கு எவ்வளவு அன்புடன் பதில் கூற வேண்டும். நீங்கள் அழைத்ததன் காரணமாக தந்தை வந்துள்ளார். நாடகப்படி ஒரு நிமிடம் கூட முன்னால் பின்னால் ஆக முடியாது. நாங்கள் அனைவரும் ராவணனின் சங்கிலிகளில் கட்டுண்டிருக்கிறோம். நீங்கள் வழிகாட்டி ஆகுங்கள் என்று கூறி தந்தையை அழைத்தீர்கள். தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். நம்மளை மனிதனில் இருந்து தேவதை ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். பரதானம் ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் இணைந்து இரவை பகலாக்கும் ஆன்மீக நட்சத்திரம் ஆகுக. ஸ்லோகன் சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பதே ஆசீர்வாதங்களினால் பையை நிரப்புவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார், குஷி போன்ற சத்துணவு வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார். வாழ்க்கையில் குஷியோடு இருக்க வேண்டும். அதற்காக தான் தந்தை வந்து நமக்கு பாடம் நடத்தி தருகின்றார். பகலில் வகுப்பு நடத்தி கொள்ள வேண்டும். இன்னார் இந்த கேள்வி கேட்டார், நாம் இதுபோல பதில் அளித்தோம். கேள்விகளோ விதவிதமாக கேட்பார்கள். அவர்களுக்கு தேவை சரியான பதில். எனவே தன்னை பார்க்க வேண்டும். அவர்களை கவரும் விதத்தில் கூறினோமா, திருப்தி ஆகியிருக்குமா, இல்லாவிட்டால் திருத்தங்களுக்கு எடுத்து வர வேண்டும். யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களும் அமர வேண்டும். அப்படியின்றி உணவு உட்கொண்ட உடனேயே சீக்கிரம் தூக்கம் வந்து விடுகிறது. நல்லது, தேவதைகள் உணவு மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள். ஏனெனில் குஷி இருக்கிறது அல்லவா. எனவே குஷி போன்ற சத்துணவு வேறு எதுவுமே இல்லை என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாக உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பிராமணர் ஆவதில் மிகுந்த குஷி உள்ளது. பிராமணர் ஆவது எப்பொழுது என்றால் அவர்களுக்கு குஷி கிடைக்கும் பொழுதுதான். தேவதைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா. ஏனெனில் அவர்களிடம் செல்வம், அரண்மனை ஆகிய அனைத்துமே உள்ளது. எனவே அவர்களுக்கு குஷியே போதுமானது. குஷியின் உணவு கூட மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள். இதுவும் ஒரு நியமமாகும். அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு அதிகமான உறக்கம் வரும். இதுவும் ஒரு நியமமாகும். அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு அதிகமான உறக்கம் வரும். யாருக்கு தூக்கத்தின் போதை இருக்குமோ அவர்களால் எவருக்கும் புரிய வைக்க முடியாது. வலுக்கட்டாயமாக விளக்க முற்படுவார்கள். இந்த ஞானத்தின் விஷயங்களும் மிகுந்த குஷியுடன் கேட்க வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். புரிய வைப்பதும் சுலபமாக இருக்கும். ஓம் சாந்தி. கடலே கடலே
கண்டு மகிழும் மந்திரம் நான் அடைந்தேன். கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு